ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொன்னது போல ஓடோடி ஆலயத்துக்கு வாருங்கள். காலையில 6 மணிக்கும் 9 மணிக்கும் ஆராதனையும், மாலை 4:30 மணிக்கு யூத் சர்வீஸ், சாயங்கால ஆராதனையும் நடைபெறும். தேவனாய கர்த்தர் இவைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இன்றைய தினத்தில் நேற்றும் முன்தினம் சொன்னது போல கர்த்தர் எதில் வல்லவராய் இருக்கிறார் என்கிறதை உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. இவரோ என்று சொல்லும்போது மற்ற அநேகரை குறித்து சொல்லி இந்த வேத புஸ்தகத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நிறைய பேரை குறித்து சொல்லியிருக்கிறது. ராஜாக்களை குறித்து, ஆசாரியர்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படி நிறைய மனுஷரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுவோம் இவரோ அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் பட் திஸ் மேன் என்று சொல்லியிருக்கு. என்று சொன்னால் இவ்வளவு தூரம் சொன்ன எல்லாரை காட்டிலும் இவரோ எல்லாரை காட்டிலும் வித்தியாசம் உள்ளவர். ஏன் தெரியுமா? இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். இதற்கு முந்தி சொல்லப்பட்ட யாரும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள் அல்ல. ஆனால் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவரானபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவராக இருக்கிறார். இவருடைய ஆசாரியத்துவத்துக்கு மாற்றம் கிடையாது, வல்லமைக்கு மாற்றம் கிடையாது, அன்புக்கு மாற்றம் கிடையாது, அரவணைப்புக்கு மாற்றம் கிடையாது, அவருக்குள்ள எந்த குணாதிசத்திலும் மாற்றம் கிடையாது. மாறி போகாத ஆசாரியத்துவம் உடைய இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் யாரோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி இந்த ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். மறந்துடக்கூடாது, நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள ஆண்டவர், மரித்து போன கடவுள் அல்ல. மரித்தார், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். கடந்த வாரங்களிலே உயிரோடு எழுந்த இயேசுவினுடைய தரிசனத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் அவர் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஸோ நம்மை ரட்சிக்கிற கர்த்தர் அரைகுறையாய் ரட்சிக்கிறவர் அல்ல, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில நற்கிரிகளை ஆரம்பித்தவர் அதை முற்றும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்லி கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். அப்படினால் நம்மிடத்துல உள்ள காரியங்களை, நம்முடைய ரட்சிப்பை முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராக அவர் காணப்படுகிறார். அவரை காட்டிலும் வல்லமையான தேவன் ஒருவரும் இல்லை. ஆகையால் தான் அவரை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்கிறோம். எல் ஷடாய் காட் என்று சொல்கிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இந்த நாளிலே முற்றும் முடிய உங்களை ரட்சிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் எப்போதும் மாறாதவராக இருப்பாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் தந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே எங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்து. கடைசி மட்டும் வழிநடத்த வல்லமுள்ளதாகிய கர்த்தரிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் வாழ, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு கர்த்தாவே அறிவிக்கிறவர்களாய் வாழ, சேவிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல சேவை செய்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு ஒத்தாசைப்படும். அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யத்தக்கதாக அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவளை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். God bless you abundantly again and again and again and again. Amen.